ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கடா அவசர அவசரமாக கிளம்பினிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நாங்களும் ஒரு 3 வருஷமாக சொந்த வீடு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடாத இடமே கிடையாது. அந்த மாதிரி தான் ஒரு சண்டேவும் எனக்கு லீவ் இருக்கும்போது நானும் எங்கள் வீட்டுக்காரரும் போயிட்டு சொல்கிற இடம்லாம் பார்ப்போம். ஆனால் எதுவுமே செட் ஆகாது. எவ்வளோ தான் நானும் ட்ரை பண்ணி பார்த்தாலுமே கிடைக்கவே இல்லை. நாங்கள் திருவள்ளூரில் இருக்கோம். பசங்க 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அதுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி நாங்களும் தேடிகிட்டே இருக்கோம், எங்கேயுமே கிடைக்கல. இது கூட கிளம்புறது கூட பார்த்திங்கன்னா வீடு பார்க்க தான் போனோம். பட் ஆனால் ஸ்கூலுக்கும் அதுக்கும் 1 கிலோமீட்டருன்றாங்க. ஆனால் 1 கிலோமீட்டரே இல்லைங்க. உண்மையாகவே சொல்கிறேன், இந்த பில்டர்ஸு, இந்த ப்ரொமோட்டர்ஸு அவங்களெலாம் நம்பக்கூடாது சொல்லலை நான். ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப தூரம். காலேஜ் படிக்கிற பசங்க அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி போகலாம். அவங்கள போயிட்டு அவங்களே போயிட்டு அவங்களே வந்துப்பாங்க காலேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பசங்க இருந்தால் நம்ம போகலாம். அப்படி இருந்தும் நிறைய வீடு பார்த்துட்டோம் நாங்கள். சொந்தக்காரங்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, தெரிஞ்சவங்கக்கிட்ட, புரோக்கர்கிட்ட, நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சோங்க. அப்போ கூட எங்கேயுமே வீடு செட் ஆகிற மாதிரி தெரியவே இல்லை. சடன் டைமுக்கு மேலே நம்ம எதுக்கு சொந்த வீடு வாங்கணும், நம்ம வாடகை வீட்டிலே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஏன் அந்த மாதிரினா, ரொம்ப கஷ்டம். வீடு செட் ஆனால் லோன் செட் ஆகாது, லோன் செட் ஆகுனா வீடு செட் ஆகாது, இடம் செட் ஆகாது, தண்ணி இருக்காது, தூரமாக இருக்கும், கரண்ட் லைன் சரியாக இருக்காது. இந்த மாதிரி எவ்வளோ தெரியுங்களா? கிட்டத்தட்ட இந்த 3 வருஷத்தில் எப்படி இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 75லேருந்து 100 வீடுனா நாங்கள் பார்த்துருப்போம். அதில் ஒன்று கூட எங்களுக்கு செட் ஆகலை. மாதம் வாடகை கட்டுற காசை அப்படி இஎம்ஐ மாதிரி கட்டிட்டு அப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் அவரும் பிளான் பண்ணோம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா ரேட்டு ஏன் அவ்வளோ ரேட்டுன்னே எனக்கே தெரியலங்க. 35 லட்சம்ன்றாங்க, 40 லட்சம்ன்றாங்க, 25 லட்சம்ன்றாங்க. லோன் அப்ளை பண்ணி தரோன்றாங்க, அப்புறம் அதுக்கு ஒரு கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, 0% இஎம்ஐன்றாங்க. அப்புறம் அதுக்கு போனால் நம்மக்கிட்டே இல்லைங்க, நாங்கள் அந்த மாதிரி போடலங்க அப்படின்றாங்க. எப்படி இந்த ப்ரொமோட்டர்ஸ்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல. பில்டர்ஸை குறை சொல்கிறதா இல்லை இப்போ இருக்க சூழ்நிலை அந்த மாதிரியானோ எனக்கு தெரியல. எவ்வளோ தான் நம்மளும் யோசித்து சரி ஓகே, இந்த பில்டர்னால் நம்மளுக்கு கொடுத்துருவாரு, வீடு பண்ணி கொடுத்துருவாரு, இவர்கிட்ட நினச்சி வீடு கிடச்சிரும், இப்படியே நம்பி 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் எங்கள் வீட்டுக்கார் பாவம், நான் எங்கெல்லாம் கூப்பிடணும், இல்லை அங்கே இந்த வாட்டி போகலாம், செட் ஆகிடும், இங்கே போய் பார்க்கலாம், அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சலிக்காமல் சுற்றிருக்கிறாரு என் குடும்பம். எப்போ தான் எங்கள் 2 பேரும் இந்த பயணத்தை நாங்கள் முடிப்போம்னு எங்களுக்கே தெரியல. ஒரு டைம் ஒரு சைடு யோசித்தா சிரிப்பாகுது, ஒரு டைம் யோசித்தா கடுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு மிடில் கிளாஸோட லைஃப் இது தான். இப்போ நாங்கள் இருக்கிறது ரெண்டட் வீடு தான். 5000 வாடகையில் இருக்கோம். எந்த பிரச்சனையும் இல்லை. ஹவுஸ் ஓனர் பாட்டியும் சரி, அவங்க மருமகளும் சரி, நாங்கள் இருப்போம், அவங்க இருப்பாங்க. ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான இடம் தான். இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். ஆசையில் ரொம்ப பேராசை தான் கூட சொல்லலாம். நாங்களும் வாரம் மேக்கப் பண்ணி போயிடுவேன் அவர் கூட. என்னவோ ஊரை சுற்றி பார்க்குற மாதிரி போயிட்டு எல்லா ஏரியாவும் சுற்றி பார்த்துட்டு வருவோம். இந்த செவ்வாப்பேட்டு, வேப்பம்பேட்டு சைட்லாம் சொல்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு. சுத்தமான பொய்ங்க அது. எவ்வளோ தூரம் தெரியுங்களா? ஸ்கூல் நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான் சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் ஸ்கூல் ஆட்டோக்கு மட்டுமே 5000 ரூபா கேட்பாங்க. அவ்வளோ தூரத்தில் இருக்குது வீடு. அங்கேயே இருக்கிறாங்க, கூட கூட்டின்னு வரதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் அது செட் ஆகும். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வீட்டில் 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, வீட்டில் யாருமே இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் அதெல்லாம் செட் ஆகாது. ரொம்ப கஷ்டங்க. யாருன்னா இந்த மாதிரி தேடிட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேண்ட் வாங்கி போட்டு அதுலேருந்து லோன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டிக்கோங்க. 2வது வீடு நிறைய இருக்குதான், ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரிலாம் இருக்காது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் கட்டுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் லோன் போட்டு தருவாங்க. நம்ம அந்த லோனை கட்டணும். அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. நம்மளும் சுற்றி பார்த்துட்டு சீப்போன்னு ஆகிடுவோம். அவங்களும் ஃபோன் பண்ணியே இருப்பாங்க, நம்மளும் ஃபோன் அட்டன் பண்ணுவோம். இது அதோன்னு சொல்லினே தான் இருப்போம். குறைஞ்சபட்சம் ஒரு 750-800 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே ஒரு சின்ன ஃபேமிலி கரெக்டாக இருக்கும். இப்படியே சுற்றி பார்த்து உடம்பு டயர்டாக இருந்தது தான் மிச்சம். செம்ம பேக் பெயின். நேற்று ஒரு 3 மணி மாதிரி வீட்டிலேருந்து கிளம்பி 7-8 மணி ஆகிடுச்சு. கடைசியாக இதுதாங்க வாங்கி கொடுத்தாரு. சாப்பிட்டு வந்தாச்சு. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி